அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இது ஒரு புதிய நிகழ்ச்சி, அருட்பணி அறைகூவல் என்ற நிகழ்ச்சி. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்கப் போகிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீங்கள் ஆண்டவருடைய மகா பெரிய திட்டம், இந்த முழு உலகத்திற்கும் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஒரு பிளான், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற பிளான்ன்றது தனி காரியம். ஆனால் ஆண்டவருடைய பிளான் ஒன்று இருக்கே, அதில் எப்படி நாம் இணைந்து கொள்ள முடியும்? How can we be involved in God's mission on earth? ஆண்டவர் பல காரியங்களை இந்த உலகத்தில் செய்கிறார். ஆனால் ரட்சிப்பின் திட்டம், மனிதனுடைய சால்வேஷன் பிளான், அந்த காரியத்தில் ஆண்டவருடைய அந்த மகா பெரிய திட்டத்தில் ஒவ்வொரு ஸ்தல சபையும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இணைந்து கொள்வது எப்படி என்ற காரியத்தை தான் இந்த ப்ரோக்ராமில் நாம் தொடர்ந்து பார்க்க போகின்றோம். ஃப்ரம் த பிகினிங், ஜெனசிஸ் டு ரெவலேஷன், ஆண்டவர் எல்லா மக்களையும், ஆல் பீப்புள்ஸ், அப்புறம் நல்லா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போனீங்கன்னா ஆல் இண்டிவிஜுவல்ஸ், இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் பொதுவான ஒரு தீமாக பார்ப்பீர்கள். ஒருவனை கர்த்தர் ஆசீர்வதித்தால் எதற்காக தெரியுமா? அவனை ஆசீர்வதித்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதற்கு. God blessed Abraham. அது praise God. ஆனால் அதே வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, to make him a blessing. ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பதே அவனை ஆசீர்வாதமாக வைப்பதற்குத்தான். ஆகவே இந்த ப்ரோக்ராம் லார்ஜ்லி how to be a blessing, how to be blessedங்கிற ப்ரோக்ராம் இது கிடையாது. But how to be a blessing for others in the hand of God. தேவனுடைய கரத்தில் நான் எப்படி ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்க முடியும் என்ற காரியத்தை தான் நாம் இந்த ப்ரோக்ராமில் அதிகமாக பேச போகிறோம். இந்த ப்ரோக்ராமுடைய பேர் அருட்பணி அறைகூவல், கால் டு பி இன்வால்வ்ட் இன் காட்ஸ் மிஷன். ஆகவே நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் தொடர்ந்து வரப்போகிறது இந்த நிகழ்ச்சி, நீங்கள் தவறாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கும் தேவனுடைய மகிமையான திட்டத்தில், the global plan of God in 21st century and in my lifetime, how can I be involved? Let's talk missions, let's do missions. அருட்பணி அறைகூவல். சில நிமிடத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரம் விடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in missions. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். நான் ஒரு சாதாரண விசுவாசி தான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன். வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை, கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை. அருட்பணி அறைகூவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன்ஸ். ஆண்டவருடைய திட்டத்தில் ஈடுபடுவதை குறித்து நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொன்னேன். இந்த கேள்வியை நாம் எவ்வளவு சீக்கிரம் நம்முடைய வாழ்க்கையில் கேட்கிறோமோ அது நல்லது. Listen carefully. We must ask this question as early as possible. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்து கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே, நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும்? நீர் எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து விட்டீர், அதுக்கு அப்புறமும் எனக்கு என்ன செய்வீர், எனக்கு என்ன செய்வீர், எனக்கு என்ன செய்வீருங்கிற கேள்வி தான் நிறைய பேர் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் இன்றைக்குள்ள கிறிஸ்தவத்தின் நிலை. ஆண்டவர் நமக்கு உயிரையே கொடுத்துட்டார், நமக்கு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்து விட்டார். இதுக்கும் மேல கொடுக்க மாட்டார்னு சொல்லல, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஒரு பிள்ளை வீட்டில் இருக்குதுன்னா அந்த குடும்பத்தின் பொறுப்பை சுமக்கிற பிள்ளையாக, அந்த குடும்பத்தில் உள்ளதான உத்தரவாதத்தை எடுக்கிற பிள்ளையாக இருக்கிற பிள்ளையை கண்டு பெற்றோருக்கு எப்படி ஒரு பூரிப்பு இருக்குமோ, அதுபோல் தேவன் அவருடைய திட்டத்தில், பிளானில் நம்மை
ஈடுபடுத்த விரும்புகிறார். God wants us to be involved in His plan. God wants us to be connected to His purpose. உலகத்தில் தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு தலைமுறையிலும் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதை உங்களுடைய வாழ்க்கை என்று வைத்துக் கொள்ளும் பொழுது அதிலே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்ற இந்த கேள்வியை ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய பிள்ளைகளும் கேட்டு தெரிந்து கொண்டால் எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் ரட்சிக்கப்படுகிற ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்லா கவனிங்க. அவன் சபையை துன்புறுத்தி கொண்டிருந்தான். இயேசுனுடைய 12 சீஷர்களிலே ஒருவன் இவன் கிடையாது. இயேசுவை பின்பற்றுகிற எல்லாரையும் அவன் அடித்து உதைத்து கொலை கூட செய்தான் ஸ்தேவானை. அதற்கு உடந்தையாக இருந்தான். பைபிளில் நமக்கு நன்றாக அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவன் தமஸ்குக்கு நேராக தெருவில் போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை ஒரு ஒளியிலே அவனை சந்திக்கிறார். ஒரு பிரைட் லைட்டு, ஒரு லவுட் வாய்ஸ். ஆண்டவர் பேசுகிறாரு சவுல் இடத்துல. அவன் உடனே கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர்னு தெரிஞ்சிருச்சு. He somehow knew that it was Lord. So he is asking, Lord, who are you? யார் நீர் என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்புறுத்துகிற இயேசு நானே. I am Jesus whom you are persecuting என்று சொன்ன உடனே அவனுக்கு இயேசு யாருங்கிற வெளிப்பாடு வந்துருச்சு. ஐயோ, நம்ம ஆண்டவரை தான் இவ்வளவு நாள் வேதனைப்படுத்திக்கிட்டு இருந்தோமா? இயேசு யாருங்கிற வெளிப்பாடு வந்துருச்சு. சால்வேஷன். இம்மீடியட்டா என்ன கேட்கிறான் தெரியுமா? அடுத்த கேள்வி, லார்ட், வாட் வுட் யூ ஹேவ் மீ டு டூ? நீர் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று கேட்கிறான். Read Acts chapter 9, the conversion story of Paul, and read Acts chapter 22, where Paul gives his testimony of salvation. அவருடைய ரட்சிப்பை குறித்து பேசுகிறதான அதிகாரத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். எனக்கு என்ன காரியத்தை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண விரும்புகிறேன் என்றால், ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் கேட்ட முதல் கேள்வி, லார்ட், வாட் வுட் யூ ஹேவ் மீ டு டூ? லார்ட், வாட் இஸ் யுவர் பர்பஸ் கன்சர்னிங் மை லைஃப்? உடனே ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அனனியா மூலம் நேரடியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நேரடியாகவே சொல்லியிருக்கலாம். ஆனால் காட் லவ்ஸ் டு யூஸ் பீப்புள். லிசன் கேர்ஃபுல்லி. காட் லவ்ஸ் டு யூஸ் பீப்புள். இங்கே சவுலுக்கிட்ட போய் யாரோ ரட்சிப்பின் செய்தியை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் எல்லாரையும் அடித்து உதைக்கிறான். அதனால் ஆண்டவரே அங்கே ஒரு ஹெவன்லி வாய்ஸ், ஒரு ஹெவன்லி சவுண்ட் பேசிட்டாரு. யார் அவர்னு வெளிப்படுத்திட்டாரு. இப்போ நெக்ஸ்ட்டு பர்பஸை கேட்ட உடனே அனனியா என்ற ஒரு மனுஷனை அனுப்புகிறார். God loves to use people. He could do it directly. He is already in conversation. நல்லா கவனிங்க. கொர்நேலியு வீட்டார் அப்படியே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே தேவதூதன் தோன்றி பேசுகிறான். நேரடியாக பேசுகிறான். அவனே அந்த செய்தியை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? பேதுரு எங்கே இருக்கிறார் என்ற விலாசத்தை தான் கொடுக்குறான். நீங்கள் போங்க, அங்கே பேதுருன்னு ஒரு மனுஷன் இருப்பான், அவன் இந்த வீட்டில் இருக்கான், கேர் ஆஃப் அந்த அட்ரஸை கொடுக்குறாரு தேவதூதன். இவங்க போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேதுருக்கிட்ட தரிசனம் கொடுத்து நீ அங்கே போடாங்கிறாரு. See, God beautifully connects and God beautifully leads. இங்கே ஆண்டவர் பேதுருவை அழைத்து அங்கே போக சொல்லுகிறார். புறஜாதியார் வீடு ஆண்டவரே போக மாட்டேன், என்னுடைய இனத்தார் அல்ல. லிசன், மாற்று கலாச்சாரம் என்று சொல்லும் பொழுது, மிஷினரி ஊழியம் என்று சொல்லும் பொழுது பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகள் தயங்குகிறார்கள். இன்வால்மெண்ட்டுக்கு அதிகமாக ஈடுபடுவதில்லை. ஆனால் தேவனுடைய இருதய துடிப்பு, தேவனுடைய அந்த இருதயத்தின் ராகமும் தாளமும் என்னவென்று ஒரு விசுவாசி புரிந்து கொண்டால் அது என்ன தெரியுமா? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மக்கள் இனங்களும் சந்திக்கப்பட வேண்டும். people from every tongue, tribe and nation should hear the gospel and they should respond and they should come to the eternal throne room என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த நித்திய அந்த காட்சியை அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறான். எல்லா கோத்திரம், எல்லா ஜாதி, எல்லா மக்கள் இனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதை யோவான் பார்க்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனம், இயேசு கடைசி காலத்தின் அடையாளத்தை குறித்து சொல்லும் பொழுது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்
சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். நல்ல கவனிங்க, சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னார். அப்போ ஆண்டவருடைய இருதய துடிப்பு, அவருடைய இருதயத்தின் ராகமும் தாளமும், நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அது இண்டிவிஜுவலை குறித்து சொல்லுகிற காரியம். எல்லா கோத்திரம், எல்லா பாஷைக்காரர்கள். இயேசு ஒரு முறை தேவாலயத்திற்கு வரும் பொழுது காசுக்காரருடைய பலகையை தூக்கி அடித்தார் தெரியுமா? எதுக்காக? யூத ஓரவஞ்சம், ஜூவிஷ் எக்ஸ்க்ளூசிவ்னஸ். அங்கே யூதர்கள் மாத்திரம்தான் அங்கே இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, பண்டிகைக்கு வரும் பொழுது யூதர்கள் அங்கே பலிக்கான ஆடுகள் செலுத்தப்பட வேண்டும். கரெக்டு. அங்கே வெளிநாட்டிலேருந்து மக்கள் வர்றாங்கன்னா கூட அங்கே கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அங்கே மணி சேஞ்சர் கவுண்டர் இருக்கிறது நியாயம்தான், அது தப்பு இல்லை. ஆனால் இங்கே பண்டிகைக்கு வரும் பொழுது அங்கே தேவாலயத்தில் பிரகாரம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் போகலாம். ஆனால் யூதர்கள் கவனிங்க, தேவாலயத்தில் பிரகாரம் வரைக்கும் மட்டுமல்ல பரிசுத்த ஸ்தலத்திற்கும் போகலாம். ஆனால் ஒரு புறஜாதியான் யூத மார்க்கத்தை தழுவினால் அவன் வரலாம், யூத தேவனை வணங்கினால், அந்த காரியங்களை வழிபாடுகளை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் தாராளமாக வரலாம். ஆனால் அவன் பிரகாரம் வரைக்கும் தான் வர முடியும். லிசன் கேர்ஃபுல்லி. அப்படித்தான் அந்த ஒழுங்கு இருந்தது. ஆனால் இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டால் எங்கே போட்டாங்க? பிரகாரத்தில் போட்டாங்க. இயேசு வந்து பார்த்த பொழுது இந்த பிரகாரத்தில் ஸ்டால் போட்டாங்களே, அப்போ புறஜாதியார்கள் வந்தால் அவர்கள் எங்கே போவாங்க? யூதர்கள் உள்ளே போயிடுவாங்க. ஆனால் இங்கே ஸ்டால் போட்டாங்களே யூதர்கள் சொல்லி ஆண்டவர் இயேசு கோவப்பட்டு அந்த காசுக்காரர் பலகையெல்லாம் தூக்கி எடுத்த சம்பவம் விரிவாக இன்னொரு நாள் நம்ம அதை பார்க்கலாம். ஆனால் கவனிங்க, அங்கே சொல்லிட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? தூக்கி எரிந்து விட்டு என்னுடைய வீடு கள்ளர் குகை ஆயிடுச்சே என்று அவர் வேதனைப்பட்டார். வேதனைப்பட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். சகல ஜனங்கள், லிசன் கேர்ஃபுல்லி, ஆல் பீப்புள், மை ஹவுஸ் will be called a house of prayer for all peoples என்று இயேசு சொன்னார். அப்போ all peoples, every individual, none should perish. இதுதான் ஆண்டவருடைய இருதய துடிப்பு. இந்த தேவனுடைய திட்டத்தில், இந்த தேவனுடைய நோக்கத்தில் நாம் ஈடுபட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wants us to be involved in his purpose. இப்போ இயேசு பூமியில் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார்? 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு பல ஊழியங்களை செய்தார். ஆனால் பிரத்யேகமாக இயேசு செய்த ஒரு ஊழியம் என்ன தெரியுமா? 12 சீஷர்களை அவர் உருவாக்கினார். உருவாக்கி அந்த 3 ஆண்டு காலம் முடிந்த பிறகு அவர்கிட்ட சொல்லுகிற காரியம், நீங்கள் உலகம் எங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்குங்கள். Look at this. Jesus, after empowering, after equipping the 12 disciples and the several other disciples, he tells them, go into all the world and preach the gospel. உலகம் எங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள். இது இயேசுனுடைய லாஸ்ட் கமாண்ட். லிசன், his last command should become our first priority. Listen carefully. இயேசுனுடைய கடைசி கட்டளை தான் நம்முடைய முன்னுரிமையாக இருக்க வேண்டும். ஒரு நபர் சாகிறதுக்கு முன்னால என்னங்க கடைசியாக சொல்லிட்டு போனாங்க கேட்பாங்கல்ல. இயேசு கடைசியாக என்னங்க சொன்னார்? உலகம் எங்கிலும் புறப்பட்டு சகல ஜாதியும் சீஷராகுங்கள். That should be the top priority. Jesus' last command should be the first priority of the church, of a true believer of Jesus Christ. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தால் கவனிங்க, தேவனுடைய திட்டத்திலே நீங்கள் ஈடுபடுவது என்பது முடிந்தால் பரவாயில்லை, ஈடுபடலாம், இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்ற ஒரு தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு காரியம் இது அல்ல. Great Commission is not a great suggestion. Listen carefully. It is not an option, it's an obligation. ஒவ்வொரு விசுவாசியும் ஈடுபட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். இயேசு அந்த 12 பேரை உருவாக்கி உலகம் எங்கிலும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அப்புறம் என்ன சொல்றார் தெரியுமா? அவர் உயிர்த்தெழுந்த இயேசு எருசலேமிலே காத்திருங்கள், அந்த ஊழியத்தை நீங்கள் செய்வதற்கு வேண்டிய உன்னத பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். When God calls you to do something, He also empowers you.
அவர் அந்த உன்னத பலத்தை பரிசுத்தாவியிடத்தில் வரும்பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி மட்டும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். There comes that empowerment also. Listen carefully. Holy Spirit baptism is not given just to speak in tongues. Holy Spirit baptism is given to reach every tongue. பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்நிய பாஷை பேசுவதற்காக மட்டும் கொடுக்கப்படவில்லை, அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அது. ஆண்டவர் உன்னத பலத்தை 12 பேருக்கு கொடுத்து என்ன பண்ணார் தெரியுமா? நீங்கள் எல்லா இடத்துக்கும் புறப்பட்டு போங்க. அதில் ஒரு ஆள் தோமா தான் இந்தியாவிற்கு சுவிசேஷம் 2000 ஆண்டுகள் ஆகிறது. இந்தியாவிற்கு காஸ்பலை அவர் கொண்டு வராரு. அதே போல் 12 சீஷர்களும் போகிறார்கள். யூதாஸ்க்கு பதிலாக அந்த ரீப்ளேஸ்மெண்ட், அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். பல நாடுகளுக்கு போய் ஒவ்வொருவரும் மரித்த மரணங்களை பார்த்தால் இயேசு எப்படி அவருடைய வாழ்க்கையை ஓடி முடிக்கும் பொழுது அவர் ஒரு அகோர மரணத்தை சந்தித்து வாழ்க்கையை முடித்தார். In the purpose of God the Father, Jesus was willing to die. And the 12 disciples in the task of missions, they were willing to die. அபிஷேகம் எதற்காக? பரிசுத்தாவின் இடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, அந்த word power, when the Holy Spirit comes upon you, you shall receive power. பரிசுத்தாவின் இடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து இருக்கலாம். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? கிரேக்க வார்த்தை டுனாமிஸ், வெடித்து கிளம்பும் வல்லமை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை ஒரு விசுவாசிக்கு கொடுக்கிறார். எதற்காக தெரியுமா? எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி மட்டும். குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற விஷயம் இல்லை. இது நம்ம ஊர்லேயே நம்ம சபைக்குள்ளேயே இந்த கூட்டம் அந்த கூட்டம் இல்லை. ஆண்டவருடைய லார்ஜர் பிளான், தேசங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர்கள், மக்கள் இனங்கள், ஆண்டவருடைய லார்ஜர் பிக்சரை நாம் பார்த்து அதிலே ஈடுபட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி மட்டும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற வார்த்தை அப்போஸ்தலர் 1:8 என்ன வார்த்தை தெரியுமா? நீங்கள் இரத்த சாட்சிகளாக இருப்பீர்கள். The Holy Spirit anointing is given as a dunamis power for missions, and in the process we are even willing to die. சாகிறதற்கும் தயார் என்ற அந்த அர்ப்பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலம் தான் அந்த உன்னத அபிஷேகம். Holy Spirit is not given just for our enjoyment, it is given for our employment என்று ஒரு பக்தன் சொன்னார். Amen. It is given so that we will be His voice, not just make noise. Are you there? கவனிக்கிறீங்களா? The Holy Spirit is given so that we can propagate. Amen. The purpose of Pentecost is propagation. ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அபிஷேகம். நல்ல கவனிங்க, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாள் பென்டிகாஸ்ட் சண்டே என்று இன்றைக்கு எல்லா சபைகளும், உலகத்தில் உள்ள எல்லா சபைகளும் அனுசரிக்கிறது. அது அநேகமாக ஜூன் மாதத்தில் அல்லது மே மாதத்தில் வரும், ஈஸ்டரை பொறுத்து. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பென்டிகாஸ்ட்? இட் இஸ் மிஷன்ஸ், அருட்பணி. இயேசு பிறந்த பொழுது தேவதூதன் என்ன சொன்னார்? இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஸோ இயேசுனுடைய பிறப்பை முன்னிட்டு வருகிற செய்தி என்ன? ஆல் பீப்புள்ஸ். ஆமேன். எல்லாருக்கும் சுவிசேஷம். அப்புறம் லிசன் கேர்ஃபுல்லி, நான் உங்களுக்கு அப்படியே ப்ரோக்ரெசிவாக சொல்கிறேன். இயேசு உலகத்தின் பாவத்திற்காக மரித்தார் சிலுவையில். 12 சீஷர்களை உலகத்தை சுவிசேஷமயமாக்குவதற்காக அவர் எம்பவர்மெண்ட் கொடுத்தாரு. நம்பர் 3, சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார், எல்லா இடத்துக்கும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் சபை சரித்திரத்துக்குள்ளே நீங்கள் வந்தால், சபை சரித்திரத்தில் எப்படி அருட்பணி செய்யப்பட்டது, இந்த நவீன கால மிஷினரி ஊழியமானது எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிற காரியத்தை நான் விரிவாக நெக்ஸ்ட் செஷனில் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். சரி, இவ்வளோ பேசுகிறியே, நீ என்ன செய்கிற என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். நான் 35 ஆண்டுகளாக ஆண்டவருடைய பாதையிலே, நான் ஆதியிலும் கிறிஸ்தவன் கிடையாது, நான் ஜாதியிலும் கிறிஸ்தவன் கிடையாது, நான் பாதியில் வந்த கிறிஸ்தவன். 19வது வயசில்
என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு நெருக்கடியில் என்னுடைய தகப்பனார் மரித்து விட்டார். எங்கே போகிறதுன்னு தெரியல. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நான் இருந்தேன். எங்கள் அப்பாவுடைய சடலத்தை எடுத்து அடக்கம் பண்ண கூட எங்களுக்கு வழி இல்லாத ஒரு நிலைமையில் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் ஆண்டவரை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். விரைவில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கூட இருக்காது, ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசை, தாகம் எனக்குள்ளே ஆண்டவரே வைத்தார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு 34 ஆண்டுகளாக நான் ஊழியத்திலே ஈடுபடுகிறேன். என் தகப்பனார் நம்பிக்கை இல்லாத கல்லறைக்கு போய்விட்டாரோ, அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்பொழுது கடைசியாக சாகிறதுக்கு முன்னால் இயேசுவே என்று சொன்னதாக எங்கள் அம்மா சொல்கிறாங்க. எங்கள் அம்மா கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்கள் இப்பயாவது இயேசுவேன்னு சொல்லுங்களேன். சரி, இயேசுவேன்னு சொல்கிறேன் என்று எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறார். அது ரட்சிப்பா என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை எங்கள் அப்பா நம்பிக்கையில்லா கல்லறைக்கு போய்விட்டாரோ, இனி ஒருவரும் இப்படிப்பட்டதான நம்பிக்கையில்லா கல்லறைக்கு போகக்கூடாது. நோபடி ஷுட் கோ டு கிரைஸ்ட்லெஸ் இட்டர்னிட்டி என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்தது. நான் இதை சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு. நான் ஒரு ஆறுதலுக்காக தான் போனேன் சபைக்கு. எங்கள் அப்பா இறந்துட்டார், நம்பிக்கை இல்லை, ஒரு ஹோப்லெஸ்னஸ் வந்துச்சு எங்கள் குடும்பத்துக்குள்ள. கடன், எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. சொன்னல, எங்கள் அப்பாவுடைய டெட் பாடி எடுத்து அடக்கம் பண்ணுறது கூட எங்களுக்கு காசு இல்லை, சொந்தக்காரங்க உதவி பண்ணாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த எனக்கு ஒரு ஆறுதலுக்காக தான் சபைக்கு போனேன் எல்லாரும் சொன்ன உடனே. ஆனால் எனக்கு அங்கே போன உடனே இந்த ரட்சிப்பின் செய்தி வந்தது. நித்தியத்திற்கு இதுதான் வழியா என்று தெரிந்தது. இதை எங்கள் அப்பாவுக்கு யாரும் சொல்லலையே. அவருக்கு தெரியாமல் போயிட்டாரோ. ரட்சிக்கப்பட்டிருந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நித்தியத்தில் நான் அவரை பார்த்த சந்தோஷம். ஆனால் நான் அஷூர்டாக சொல்ல முடியாது. அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு தெளிவான அனுபவத்தை நான் பார்க்கவில்லை. இதை நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி 34 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன். கடவுளுடைய கிருபையினால வட இந்தியாவில் கடந்த 22 வருஷங்களாக பீகார் மாநிலத்திலும் இப்பொழுது ஒரிசா மாநிலத்திலும் நாங்கள் அருட்பணி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 130க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அங்கே இருக்கிறார்கள். சபை ஸ்தாபிக்கும் ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஐ ஆம் ஒன் ஹூ இஸ் இன்வால்வ்ட் இன் ஃப்ரண்ட்லைன் மிஷன்ஸ். போக போக எங்களுடைய ஊழியத்தின் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவர் அருட்பணி ஊழியத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் ஈடுபட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ஒரு காரியத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் மிஷனரியாக இருக்கும் அழைப்பை ஒருவேளை பெறாமல் இருக்கலாம். Not all of us are called to be career missionaries, but all of us are called to be involved in missions. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு மிஷனரியாக போகிற அழைப்பு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் மிஷனரி பணியிலே ஈடுபட வேண்டும் என்பது அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லக்கூடிய ஒன்று. அதை நாம் உறுதியாக வசனத்தின் அடிப்படையில் பல முறை இந்த தொடரிலே நாம் பார்க்க போகிறோம். அருட்பணி அறைகூவல், கெட்டிங் இன்வால்வ் இன் காட்ஸ் மிஷன். ஆமேன். கவனிங்க, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். இயேசுனுடைய பிறப்பின் பொழுது தேவதூதர்கள் சொன்ன செய்தி எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அந்த பெந்தேகோஸ்தே நாளை குறித்து வாக்கு பண்ணினார். அன்றைக்கு அபிஷேகம் வந்த பொழுது அது எதற்காக? எல்லா மக்களுக்காக. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு காட்சியளித்தாரே அநேகருக்கு. அதில் ஒரு சம்பவம், எம்மாவூருக்கு போகிற சீஷர்களை சந்தித்ததான ஸ்டோரி இருக்குல்ல, அந்த சாப்டர், லூக் சாப்டர் 24. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன காரியத்தை கவனியுங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து, நல்லா கவனிங்க, அவருடைய மனதை அவர் திறந்து வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எழுதியிருக்கிறபடி, லிசன் கேர்ஃபுல்லி, திஸ் இஸ் த ரெசரக்டட் ஜீசஸ் ஸ்பீக்கிங். உயிர்த்தெழுந்த இயேசு பேசுகிற காரியம். 46ஆம் வசனம், எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும், லிசன் கேர்ஃபுல்லி, இயேசு சொல்லுகிறார், கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. வேண்டியதாயிருந்தது. இங்கிலீஷ் பைபிளில் மஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. லிசன், கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, 47ஆம் வசனம், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. 3 மஸ்ட்ஸ், 3 காரியம் உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றாரு. 3 அவசியமான காரியம்ன்றாரு. ஒன்று என்ன? கிறிஸ்து பாடுபடவும், நடந்து முடிஞ்சிருச்சு. 2வது என்ன? 3ஆம் நாளிலே உயிர்த்தெழவும்,
அதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு. உயிர்த்தெழுந்த இயேசு பேசுறாரு. அடுத்து என்னது? மூன்றாவது தேர்ட் மஸ்ட் என்ன? திஸ் இஸ் த ரெசரக்டட் ஜீசஸ் ஸ்பீக்கிங். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். யூ ஆர் பிளஸ்ட் டு பி a blessing. God blessed Abraham and said you will be a blessing. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். பட் யூ மஸ்ட் purpose to be a channel of blessing. Shall we pray? ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இருதயத்தின் துடிப்பு என்ன? உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான நோக்கம் என்ன? நீர் உலகத்தில் செய்ய விரும்புகிற காரியம் என்ன? அதில் எப்படி நானும் ஈடுபட வேண்டும் என்ற காரியத்தை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் நான் புரிந்து கொள்ள என்னுடைய கண்களை திறந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வாதமான வாய்க்காலாக தீர்த்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த முதல் நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. தொடர்ந்து பாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்.